சளி இருமல்னால நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் அவஸ்தைப்படுறீங்களா? மருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன்னு உங்கள் குழந்தைங்க அடப்பிடிக்கிறாங்களா? அப்போ அவங்களுக்கு மருந்தை பிடிச்ச மாதிரி ரெசிபியாக செஞ்சு கொடுங்க. வெல்கம் டு ஹெல்தி ஹேபிட் சாப்டர் 6. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சுவையான முள்ளு முருங்கை ரொட்டி. இதை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்தியான ரெசிபி. இந்த குளிர்காலத்தில் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ரெசிபி. சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ப்ரிவென்ஷனுக்காகவும் இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். இதை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, பீரியட்ஸ் வராதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மெடிசன். அண்டு லாக்டேட்டிங் மதர்ஸ் பால் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பால் நல்லா சுரப்பு அதிகமாகும். அதே மாதிரி இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரப்போ அவங்களுக்குமே சளி இருமல்லாம் வராது. அண்டு பித்தம் அதிகமாக உள்ளவங்க இதை எடுத்துகிட்டு வரப்போ பாடியில் உள்ள ஹீட்டை ஃபுல்லாத்தையுமே இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணுது. இது சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும், மோஷன் டைட்டாக போகிறவங்க இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷனுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. அதே மாதிரி வயிற்றில் புழு இருக்கவங்க இதை வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த இலைச்சாற்றோட நீங்கள் வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரொட்டியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை எனக்கு இந்த முள்ளு முருங்கை கிடைக்காது அப்படின்றவங்க இதுக்கு பதிலாக தூதுவளை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தூதுவளையை இதே மாதிரி ப்ராசஸில் ரொட்டியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களானும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.